ஆண்டாளம்மா 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 என்று நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்று நாமம் சொல்லுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். ஆண்டாளம்மா. இன்றைய நாள் பாசுரம் 21. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஏற்ற கலங்களில் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுவையும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்றமுடையாய் பெரியார் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போல போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம் இது கூட. ஏன்னா என்றைக்குமே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்க மீதளிப்ப, என்றைக்குமே யாரையாவது சண்டை வராது இருக்கணும் ஃபேமிலியில் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆத்துக்கார்கிட்ட அவள் அப்பாவை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அவள் ஃபேமிலியை பற்றி நல்லதே சொல்லணும். சொன்னால் தான் ஆத்துக்காருக்குலாம் நல்ல அபிப்பிராயம் வரும். பாவம் என் ஒய்ஃப் நல்ல மாதிரி குறையே சொல்ல மாட்டேன்ட்டான். உண்மையிலேயே குறை சொல்லிகிட்டே இருந்தால் ஆரம்பத்துலலாம், அப்புறமா இப்போ எல்லோரும் மாறிடுறவா அதெல்லாம் வேறு விஷயம். ரொம்ப குறை சொன்னால் அது கிருஷ்ணர் மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்பா மேலே இவ்வளவு பாசம். அதான் நப்பின்னையும் வந்துட்டா இல்லையா. போன வாட்டி வரையிலும் என்ன பண்ணான்னா, அம்மா தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அம்மா நீ இந்த மாதிரி இருக்கே உனக்கு எது இப்படிமா பொறுக்கும்னு சொன்னான் இல்லையா. இந்த மாதிரிலாம் உனக்கு நீ இப்படி இருக்கக்கூடாதம்மா. அந்த குத்து விளக்கையில் என்ன சொன்னாவ, நீ இந்த மாதிரி இருக்காதே தத்துவம் அன்று தகவும் அன்றுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்ன, அம்மா கருணை கடலில் வாமா அப்படின்னு சொல்லி அவளே வந்துட்டு இந்த வாட்டி கோஷ்டி பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டா. யார், நம்ம நப்பின அம்மா இங்கே வந்துட்டா. ஆண்டாள் கோஷிட்டு செஞ்சுட்டா. சரி எப்படி ஏற்படுத்த நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அவள் இன்னும் கூட பெட்டர் இல்லையா, பெருமாள்கிட்டே உட்காந்துருக்கா. இன்னும் என்ன தெரியும்ல அவளுக்கு. அதான் சொல்ல சொன்னான். இந்த மாதிரி எல்லாரும் ஏற்படுத்துகிறோம். நந்தகோபாரையை பற்றி 2 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கோ. ஆனால் அதுக்கு அவர் எலிஜிபிள் தான். அதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. அதாவது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி, அந்த பசு மாடெல்லாம் அப்படியே கலங்கள் ரொம்பி அது கறக்க அது ரொம்பி அது வழிஞ்சி வள்ளல் தான் போதும்னு அது நிற்க மாட்டேன்றது. அது கறந்துட்டே இருக்குது. அப்படி அது பாத்திரம் ரொம்ப எதிர்ப்பு திசையாக பொங்குறது. அப்படின்னா அந்த பசு மாடு எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு செழிப்பு. ஆற்ற படைத்தான் மகனே, அந்த மாதிரி ஒரு புகழ். ஆற்றம் படைத்தவனோட, ஒரு ஆற்றல் மிக்கவனோட பையனே அறிவுராய் எழுந்துரு. அப்பா பேர் இல்லையா, அப்பா வந்து என்ன சொன்னா, அந்த அப்பா தான் வச்சுட்டுருக்கார் இல்லையா அந்த பசுவெல்லாம். இன்றைக்குமே அந்த மாதிரி தான் நம்ம சண்டை வராத இருக்கிறதுக்கு அப்பா அம்மாவை பற்றி பிடிக்கலன்னா கூட சொல்லணுன்ற ஆண்டாளம்மா. ஆனால் நந்தகோபாலும் யசோதாவே நல்ல மாதிரி தான். நமக்கெல்லாம் அதான் சொல்லி கொடுக்குறா போல இருக்கேன் டேரக்டாக. அடுத்தது என்ன, ஊற்றமுடையார் பெரியார் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துழில் ஏழாய். அப்படின்னா என்றைக்கும் உற்சாகமாக இருக்கிறவர். உற்சாகம்னா பெருமாள் தானே. ஊற்றமுடையார் பெரிய, எல்லாத்துக்கும் பெரியர் தான். அம்பர் ஓங்கிய உலகளந்ததெல்லாம் நம்மளால முடியுமா? 2-3 அடுப்பில் 2 ஒரு அடி நிலம், ஒரு அடி வானம், அடுத்தது இல்லை எங்கடான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரியவன். எப்படி பெரியவன்னா எல்லாத்துலேயும் பெரியவன் தான் அவன். ஒரு விஷயம் நடக்கவே முடியாது. இரண்யகசிபுக்கு கொடுத்துட்டு பிரம்மாவே ரொம்ப அசந்து போயிட்டார். என்னடா பண்ணுறதுன்னு அவனை கொஞ்சமாக கேட்டான். உள்ளே இல்லை, வெளியே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இரவு இல்லை, பகல் இல்லை, உள்ளே இல்லை, என்னதான் கேட்கல. அஸ்திரம் இல்லை, சஸ்திரம் இல்லை. இன்னொருத்தர் தான் பைத்தியம் பிடிச்சிட்ருக்கோம். பிரம்மாவுக்கும் அப்படி தான் பிடிச்சி போச்சு. ஏன்னா இவ்வளோ தபஸ் பண்ணால் கொடுத்து ஆகணும். ஏன்னா அவனை மாதிரி இன்னொருத்தன் தபஸ் பண்ணவே முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணார், டக்குன்னு அவன் என்னெல்லாம் கேட்டானோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மூலம் இருக்குன்னு அவருக்கு பெரிய மனசு தானே இல்லையா. எப்பேற்பட்ட பெரியவர். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். அதான் ஆற்ற படைத்தான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. எல்லா ஆற்றலும் நிரம்பியவர், எல்லா செல்வங்களையும் வைத்திருப்பவர்கள் அப்படின்ட்டு ஒரு கணக்கு கூட, ஒரு அர்த்தம் கூட வருது. ஆற்ற படைத்தான் மகனே எழுந்திரு. பேர்பட்ட எழுந்துக்கல பெருமாள். என்ன பண்ணுறது, நப்பினியே பார்த்தா எழுந்துக்கல. அடுத்தது
சரி, இன்னும் கூட அவரை பற்றியே சொல்லு. என்ன சொல்லணும்? ஊற்றமுடையார் பெரியார் உலகினில். ஊற்றமுடையார்னா உறுதியாக பற்றக்கூடியவன், உறுதியாக பற்றின கைவிடாதவன். ஊற்றமுடையவன் ஒன்று வாக்கு கொடுத்துட்டா கொடுத்தது தான். விபீஷணன் வரான் சரணாகதின்னு, யாருமே ஒத்துக்கல. வானரங்கள்லாம் சுக்ரீவன்லேருந்து ஒத்துக்கல, வேண்டாம் அண்ணன் விட்டுன்னு வந்த காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை. ஜாம்பவான் சொன்னால் வந்த நேரம் சரியில்லைன்னா, சுக்ரீவன் சொன்னால் நல்ல இந்த மாதிரி சண்டை நேரத்தில் போய் யாரனா சகோதரன் விட்டு வருவானா, நம்பக்கூடாதுன்னு. இவனே இப்படி தான் பண்ணான். இவனே ராமனோட சேர்ந்து வாலியை கொண்டு விட்டான். இவன் பேசிகிட்டு இருக்கான். இவன் சகோதரனுக்கு இதுவாக இல்லை, இப்படிலாம் ஒருத்தர் ஒன்று சொல்கிறான். ஆஞ்சநேயர் நல்லவன்றான். ஆனால் ராமர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பொறுத்தவரையும் நல்லவனோ கெட்டவனோ சரணாகதின்னு வந்துட்டு ஏற்றுப்பான், அதுதான் என்னோடய குணம், இது உங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொன்னார். ஊற்றமுடையான்னு நம்மளோட காப்பாற்றணுன்றதுல சங்கல்பம் உறுதியாக இருக்கிறவர். ஆனால் நீ சரணாகதின்னு இருக்கணும். அதில் ஒரு பொய் பித்தலாட்டமும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்று விட்டால் உண்மையிலே யாருமே இல்லை. இந்த டபுள் கேம்லாம் பெருமாள்கிட்ட விளையாடக்கூடாது. பூரண சரணாகதி. எனக்கு நிஜமாகவே எனக்கு விட்டா தெரியாது. அப்படி இருந்து தான் பாருங்களேன் அவர் எப்படி கை விடுறார். பெரியார் அது மாதிரி பண்ணிட்டா உலகத்திலே பெரியவர் அவனுக்கு மேலே யார்? அவனுக்கு அவனே நிகர் இல்லையா? அவனுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அவனுக்கு அவன் தானே உதாரணம். இவரோட பெரியவர் யார்? காமிங்கோ. வேதமே என்ன சொல்கிறது? கிருஷ்ணமயம், விஷ்ணுமயம், பெரிய அவ்வளோதான். உன்னோட பெரியவா உலகத்திலேயே கிடையாது. அப்புறம் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு என்னது? இங்கே சுடராக இருக்க. வைகுண்டத்தில் கூட உனக்கு எடுபடாது. ஏன்னா அங்கே நித்திய சூரிகள் உன்னை கைங்கரியம் பண்ணுவா. உன்னை என்ன கேட்க போகிறாவா? அவள் தான் புண்ணியத்தை பண்ணிட்டு கோல் அச்சீவ் பண்ணிட்டாளே. அவளுக்கு நீ தான் வேணும், நீ கிடச்சிட்ட. அப்புறம் அவளுக்கு எதுவுமே உன்னை தவிர யார் வேணும்? ஒன்று அனுபவிச்சவா யாரை கேட்பா? இப்போ நம்மளே பூஜை பண்ணி பெருமாள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. பெருமாள் தான் முக்கியம். அந்த பெருமாளுக்கு பூஜை பண்ணணும், பிரசாதம் பண்ணணும். நம்ம பண்ணுற பக்தி சுத்தூண்டு பக்தியாக இருந்தால் கூட அதை தொடர்ந்து பண்ணணும். ருச்சியோடு போகிறோம்ல இல்லையா? நமக்கு என்ன வேணும்? அதே மாதிரி தான் அங்கே நித்திய சூரிகள். நம்ம அச்சாவதாரத்தையே அவளை பூஜை பண்ணுறோம். ஆற்றுல இருக்க பெருமாளையே பூஜை பண்ணுறோன்னா அவள் பெருமாளை சாக்ஷாத் பூஜை பண்ணுறோன்னா அவளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அங்கே அதனால் அவர் சுடராக இல்லை. தேவர்களுக்கும் இல்லை. அவள் இஷ்டத்துக்கு பாருங்களேன், வரம்லாம் கொடுத்துவிட்டு கடைசியில் இவர் கல்ல தான் இருப்பா. சிவபெருமான் தேர் அவரும் தேவர் தான். பிரம்மதேவர்லேருந்து எல்லோரும், இந்திரன்லேருந்து எல்லோரும் தப்பை பண்ணிவிட்டு காலில் விழறா. சரி, அடைக்கலம் வந்தோம் பிரம்மாவை முன்னிட்டு போவா. அவர் எல்லாம் முடிச்சுட்டு தான், முன்னாடி கிடையாது. ஆனால் சுடராக எங்கே இருக்கேன்னா எங்களுக்கு தான் நீ இருக்க. பெருமாள்கிட்ட நாங்கள் எப்படி ஓடி வரோம்? எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே. நல்லது எது கெட்டது எது, என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாது தெரிஞ்ச மாதிரியே நடிப்போம். ஒன்றுமே தெரியாது. உன்னை தான் நம்பி இருக்கோம் அப்படிங்கிற அறிவு கூட நிறைய பேருக்கு இல்லை. அப்படிலாம் இருக்கும். ஆனால் எங்களுக்குலாம் நீ தான் சுடராக இருக்க. ஆனால் கோவிலில் கும்பல் குறையில, திருப்பதியில் லட்சோபலட்சம், சபரிமலையில் மாலை போட்டுட்டு போகிற கூட்டம், இந்த மாதிரி எல்லா கோவில்லையும் கூட்டம்னா ஏன்னா நம்பிக்கை அவள்லாம் தெரிஞ்சிடுது. பெருமாளை தவிர மச்சு யாரும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. அப்படி தானே? தோற்றமாய் இந்த சுடரே, எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சுடர் மாதிரி இருக்கிறவரே, துயிலேடா எழுந்துக்கோப்பா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். எழுந்துக்க ரெடியாக இருக்கார், ஆனால் வாய் திறக்கலை. சரி, வேறு ஏதாவது சொல்லுங்கோ பெருமாள். நாங்களாம் இப்படி கேட்குறல்ல, நாங்களாம் எப்படி தெரியுமா வந்திருக்கோம்? மாற்றார் உனக்கு வலை தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிபணியுமா போல. எல்லோரும் இந்த இவன் சீத்தம்மாவை ஒருத்தன் அபச்சாரம் பண்ணானே, காக்காசுரன். அவனும் அபச்சாரம் பண்ணிவிட்டு அம்மா 2 பேரும் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும்பொழுது பாவம் காட்டில் இப்படியா பண்ணுறது, மார்பை கொத்தி ரத்தம் வர அளவுக்கு அவன் சதை வாயில் வச்சுட்டுருக்கான். ரொம்ப கொடுமையாக எடுத்து ஒரு புல்லை துண்டிக்கி போட்டார். பிரம்மாஸ்திரமாக எடுத்து எங்கெங்கேயோ சுற்றினான், யாரும் காப்பாற்றலை. அப்புறம் தானே விழுந்தான். சீத்தம்மா கூட அப்போ கூட தன்னோட தலையை திருப்பி ராமர் பாத்திரத்தில் போட்டாலும். அந்த மாதிரி மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாதுவன் உன் அடிபணியுமா போல. அவன் எப்படி உன் காலில் விழுந்தான், என்னை எவனுமே காப்பாற்றலை, நீ தான் எனக்குன்னு ஓடி வந்தான் உயிருக்கு பயந்துண்டு. எங்களையும் அப்படி தான். அவனா அபச்சாரம் பண்ணிட்டான், நாங்களாம் எதுவுமே பண்ணலை, எங்களுக்கே தெரியும் உன்னை விட்டால் எங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது, உன்னை மாதிரி ஒரு அழகான புருஷனும் எங்களுக்கு கிடைக்க மாட்டான். அதனால தான் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ உன்னை போற்றியே வந்தோம். பெருமாளே எழுந்திரு, விஷ்ணுவே நமக, பக்த வச்சலா, பரமதயாலா, ஆபத் பாண்டவா, அநாத ரக்ஷகா அப்படின்னு உன்னை போற்றி உன்னை புகழ்ந்து உன்னை பற்றி உன்னோட உண்மைதான். அவர் புகழவே வேண்டாம், உண்மை தானே. அவரோட வசதி யார்? அவரோட நல்லவர் யார்? அவரோட இறக்க சுபாவம் யார்? அவரோட கருணை யார்? அப்புறம் நமக்கு அறிவுக்கு கொஞ்சம் தான் எட்டும். ஆனால் அறிவு கெட்டாத நல்ல குணங்கள்லாம் அவருக்கு இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட அபச்சாரத்தை எண்ணவே முடியாதான், பெருமாளுக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் எண்ணவே முடியாதான். அதே மாதிரி தான் ஆற்றப்படைத்தானுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அவங்ககிட்ட எவ்வளோ பசு இருக்குன்றத எண்ணவே முடியாதான். அதான் நம்ம குணதேசத்தையும் நம்மக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு என்ன முடியுமானா முடியவே முடியாது.
பெருமாள்கிட்ட எவ்வளோ புகழதுக்கு புகழவே முடியாது. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புகழ்ந்தேலோ ரெம்பாவாய் போற்றியும் புகழ்ந்தும் ஒன்று வந்திருக்கோம். எழுந்திருப்பா ப்ளீஸ்ப்பா, இதுக்கு மேலே எவ்வளோனா வரும், எழுந்திருப்பா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் பெருமாள் இனிமேல் சோதனை பண்ண மாட்டார் இல்லையா? கரெக்டாக ப்ராப்பராக வந்தால் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் ஒத்தத்தர் வாசலில் நின்றுட்டு வந்தால் நப்பின்னியை முன்னிட்டு நந்தகோபானை புகழ்ச்சி சொன்னால், யசோதாவை புகழ்ச்சியை சொன்னால், பலராமனை புகழ்ச்சியை சொன்னால், எல்லா கோபியரோட குணாதிசயங்கள்லாம் சொல்லி கூட்டின்னு வந்தா கடைசியில் நப்பினியும் விடலை. அவளை முன்னிட்டு இப்போ பெருமாள் எழுந்து ஆகணுமா வேண்டாமா? கண்டிப்பாக எழுந்து தான் ஆகணும். அவருக்கு வேறு வழி இல்லை. நாளைக்கு எழுந்துப்பார். எழுந்து எல்லாரும் அனுகிரகம் பண்ண போகிறான். நம்ம காத்துண்டு பயபக்தியோட ஆசையாக நிற்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆண்டாள் திருவடியே சரணம். யாரும் எழுதுறதில்ல, ரொம்ப கம்மி பேர் எழுதுறீங்க. அது தத்துவம் அன்று தகுவும் அன்றுன்ற மாதிரி நீங்கள் இப்படி இருக்கிறது நன்னாவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஆண்டாள் திருவடியே சரணம்னு எழுதணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அதே தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விடாதீங்க. இதை ஒரு 4 பேர் நிறைய மகினியர்களுக்கு திருப்பாவை கரைச்சி குடிச்சிருப்பா. இருந்தாலும் அடியேன் ஒரு ஈஸியாக சொல்கிறத 4 பேர் கேட்குற மாதிரி பண்ணணும்னு நினச்சா அதை சேர்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் ஒரு ஆன்மீக சேனல், இது ஒரு லௌகீக சேனல் நிஜமாகவே கிடையாது. இந்த திருப்பாவை ஆண்டாளோட படம் போட்டிருக்கு. இதில் ருச்சி இருக்கிறவா தான் இதில் வந்து பாப்பா. அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பாப்பா நீங்களே சொல்லுங்க. அதனால் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை அமுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.